நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், கனிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், கனிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காலையில கூட நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தி ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்தவர். ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி. நாம் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை ஆசீர்வதிப்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. பாடல்களுக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை வர்ஷிப் எல்லாவற்றுக்காயும் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்னம், மகிமை, அபிஷேகம் இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, தேவனுடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுப்பீராக. இந்த நாளில் ஆண்டவரே வர்ஷிப் ஆண்டவரே, ஆவியானவரே அப்பா, காணிக்கையின் பகுதி, அறிவிப்பு பகுதி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசன்னம், வல்லமை, அபிஷேகம் நிறைவாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதித்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பாடல் நாம் வீரடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரடை நடந்திடுவோம், வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாலே கொடி பிடிப்பான், வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாலே கொடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நான் வீர நடை நடந்திடுவோம்,
அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலைகளை வென்றிடுவோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலைகளை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். உற்சாகமாக கை தட்டுவோம். கலப்பை கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. நாயகன் வெற்றியை தருகிறார், அப்பா எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை
இந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, சொல்லுவோம், உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை பொலாவி ஊற்றினே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை பொலாவி ஊற்றினே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சொந்து போன எங்களை, துயரமான உலகிலே சொந்து போன எங்களை தாங்க வேண்டும் உந்த நாவியா. தாங்க வேண்டும் உந்த நாவியா. ஆவியே உந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் பேச வேண்டுமே. சொல்லுவோம், ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் பேச வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பா. அஞ்சாத என் மகனே, நீ அஞ்சாத என் மகளே. அஞ்சாத என் மகனே, நீ அஞ்சாத என் மகளே. வெற்றி கோடி பிடிப்பிடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடித்தோம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடித்தோம் இயேசுவின் நாமத்தினால்.
விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விட்டோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கலாம். எல்லா வாயில திறந்து சத்தத்தோடு கூட இந்த 6வது மாதத்தை முடிக்க வந்திருக்கிறோங்க. 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்துக்குள்ளாய் நாம் நாளை கடந்து போக போறோம்ல. நாளை தேவைகள் அநேகமா இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண்டவரே 1ஆம் தேதி என்று சொன்னாலே பள்ளிகள்லாம் திறக்க போகுது இல்லையா? பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு போக போறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து துதிக்கலாமே. ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு ஒரு பலனை தார ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அடுத்த மாதத்திலிருந்து தேவைகள் எல்லாம் சந்திக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் துதிக்க வேலையில எனக்கு அது எல்லாம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் துதிக்கும் போது எல்லா எரிகோ கோட்டைகள் எப்படி தகர்ந்து விழுந்ததோ அதே போல நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதா இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், பலவீனம் எதுவா இருந்தாலும் சரிங்க, துதிக்கும் போது எல்லா எரிகோ கோட்டைகளை போல தகர்ந்து விழுதான். எல்லாம் தகர்ந்து விழுது. அது நம்மளுடைய கருத்துல, நம்மளுடைய நாவுல தான் இருக்குதுங்க. நாவுனால நீ அறிக்கை செய்ய செய்ய எல்லா விதமான பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்துல வந்தபடி தெரியாமல் ஓடி போய் விடுங்க. எல்லா வாயில திறந்து நன்றி சொல்லி ரீபாலா சந்தாரா காரபாலா துபி ரந்தாரா லபா காரபா ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லி எல்லா வாயில சத்தமா உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த குருடர் கேட்டது போல நம்ம கேட்கலாமே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. என் பிரச்சனையின் மத்தியில நீர் இறங்கும்படியாய் ஆண்டவரே, என்னுடைய போராட்டத்தின் மத்தியில இறங்கும்படியாய் ஆண்டவரே, இந்த பொல்லாத சேனைகளின் கர்த்தாவே இறங்கும்படியாய் ரீபாலா சந்தாரா கபாரா துபி ரந்தாலா ஆண்டவரே நீர் இறங்கும் என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் சோத்தரிப்போமே. ஆகுலமே பாடாமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு இருப்பார். போகையிலோ நாம் விசுவாசமா சொல்லுங்களேன். சோத்தரிப்போமே ஆகுலமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இல்லைங்க, யாருமே பாட மாட்டீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணா எப்படி இருக்கும் தெரியுங்களா? எல்லாரையும் மௌனமா இருக்காதீங்க, துதிங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை பொழுது, அதனால துதிக்க மாட்டீங்க பொழுதுல. எல்லா வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும் போது எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்துல மறைந்து போகுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறப்பா. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் ஒரு விஷயம் கூட உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை
இடத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் கொண்டு தாங்குவார். பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் கொண்டு தாங்குவார். பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நன்றியோடு எல்லா ஆண்டு சோத்திரம் பண்ணி நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஓ ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே 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 நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை இரட்சித்தால் நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்த துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமாய் உண்டே உண்டே அற்புத வல்லமாய் இயேசுவே. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமாய் உண்டே உண்டே அற்புத வல்லமாய் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே
அசைவாடும் ஆவியே தூய்மாயே ஆவியே இடமசைய நிருள்ளம் நிரப்ப இறங்கி மாறுமே இந்த இடமசைய நிருள்ளம் நிரப்ப இறங்கி மாறுமே உன் தண்ணீரே என்ன தேவாவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா உன் தண்ணீரே என்ன தேவாவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவோ மனுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவோ மனுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே எல்லா கரங்களை தியானம் நன்றி சொல்லலாம் ஓமை நன்றியோடு கூட ஓமை துதிக்கிற ஆண்டவரே பாரும் தந்தையே இந்த நுள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே இந்த நுள்ளத்தை யாரும் காண உள்ளலம் கோலத்தை மனம் நோந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் மனம் நோந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீரும் சுத்த ஜோதியே ஆரோவியே யுவேலையில் லாடி அனஞ்சவாரிரோ ஆரோவியே யுவேலையில் லாடி அனஞ்சவாரிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு கொள்ளாத கூட செய்தியா நற்பீதானமருள்வா கொள்ளாத கூட செய்தியா நற்பீதானமருள்வா பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீரும் சுத்த ஜோதியே ஆடி அனஞ்சவாரிரோ ஆருவியை யுவேலையில் ஆடி அனஞ்சவாரிரோ நன்றியோடு ஆண்டவரே நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். இந்த கதவு திறந்துருமா தேவனுடைய நாமத்தை நாம் மைப்படுத்தும்படியா ரெண்டு கரத்தை உயர்த்தி இப்படியே ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே
படைத்தவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாம். தேவன் நல்லவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தமானவர், இம்மட்டுமாய் நம்ம கிருபைகளை கொடுத்தவர். 5 மாதம் முடிய போகிறது. 5 மாதம் முடிய போகிறது. கொஞ்சம் கண்ணை மூடி அப்படியே கண்ணோக்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை பலவீனம், எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம், எத்தனை துயரம், எத்தனை வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கடந்து வர தேவன் கிருபை செய்தாரே. எவ்வளவு பெரிய மகிமை! 5 மாதத்தை முடிக்கிற கிருபை கொடுத்தாரு. அப்படியே கரம் உயர்த்தி அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை மறுபடியும் நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை, ஆண்டவர் சொல்றார், என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடாது இருப்பேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேங்க, கைவிட மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது எப்போதுமே வாக்குத்தத்தத்தை நம்ம அடிக்கடிக்கு தியானம் பண்ணுகிறோம். அதன் மூலமா நன்மையான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட அது ஏதுவாக இருக்கும். ஆமா, அதனால இந்த மாதத்தினுடைய கடைசியில இதை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அதாவது என் ஜனமாகிய இஸ்ரவேல் அப்படின்னா என் ஜனமாகிய மக்கள், என் ஜனமாகிய அதாவது என்னுடைய பிள்ளைகள், என் ஜனமாகிய என்னுடைய கர்ப்ப பிறப்பாயிருக்கிற நான் தெரிந்து கொண்ட, நான் அறிந்து கொண்ட, நான் அழைத்து கொண்ட, நான் கூப்பிட்ட, நான் பரிசுத்தப்படுத்தின, நான் வேறு பிரிக்கப்பட்ட என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் என்ன செய்ய மாட்டேங்க, கைவிடாதிருப்பேன். பிரியமான இஸ்ரவேல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? கைவிட மாட்டேன் அப்படின்னா உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படி அர்த்தம். அதான் உங்களோடு வாழ்வேன், உங்களோடு நடப்பேன், உங்களோடு ஜீவிப்பேன், உங்களோடு எல்லா காரியத்திலும் பயணிப்பேன், உங்களுக்கு வெற்றியை தருவேன், உங்களுடைய வாழ்க்கை வெற்றி சிறக்க நானும் உதவியாக இருப்பேன். அதனால்தான் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாரு. 161ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா வானத்தை பூமி உண்டாக்கின கத்திடத்துல எனக்கு என்ன வரும், ஒத்தாசை வரும். ஆமா, இரவுல நிலவாகிலும் பகலில வெயிலாகில என்ன செய்யாது, சேதப்படுத்துவதில்லை. 23ஆம் சங்கீதத்துல சொன்னார், நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் உமது கோலும் உமது தடி என்னோடு கூட இருக்கிறது. ஆமா, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் அனுபவிப்பேன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஏன் சொல்றாருன்னா, நம்முடைய வெற்றி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய அதாவது நல் வாழ்வை விரும்புகிற ஒரு ஆண்டவர், அதுதான் நம்முடைய தகப்பன், அதுதான் நம்முடைய தாய் உள்ளம் கொண்ட ஆண்டவர். எப்போது நம்மள அதாவது எதையாவது கை உடைக்கிறது, கால் உடைக்கிறது, அப்படி தள்ளிடுறது, பிச்சைக்கார ஆக்கிறது, ஏமாத்துறது, அதாவது வறட்சியா வச்சுக்கிறது, எல்லா மக்கள் மத்தியில் நம்ம பார்த்து கேலி பரியாசம் பண்றது, இப்படி எல்லாம் ஆண்டவர் எப்போதுமே நம்மளை யாருமே ஆண்டவர் வைக்கல. அவர் எப்போதும் நல்வழி நடத்த நமக்காக வந்தவர், நமக்காக மரித்தவர், நமக்காக உயிரோடு இருந்தவர், நமக்காக ஜீவிக்கிறவர், நம்மோடு இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு ஆண்டவராய் அவர் இருக்கிறார். நாம் வெற்றி பாதை நடக்க அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வெற்றி பாதை யாருக்கிட்ட இருக்குதுன்னா அவருடைய ரத்தத்துல இருக்குது, அவருடைய சிலுவையில இருந்து தான் அது ஆரம்பிக்குது. அந்த வெற்றி பாதையை நம்ம சரியா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க போனாலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அது ஏதுவா இருக்கும். அல்லேலூயா. ஒரு நல்ல காரியத்தை நாம செய்யணும்னு ஆசைப்படும் போது பாருங்க, நமக்கு படிப்பெல்லாம் தேவைப்படுது. நம்ம பெற்றோர் நம்ம எப்படியெல்லாம் படிக்க வைக்கிறாங்க, அவங்களுடைய தியாகத்துல நாம் முன்னேறி போகிறோம், அவருடைய தியாகத்துல நாம் படிக்கிறோம், அவங்களுடைய அந்த தியாகத்துல நாம் வேலைக்கு போகிறோம், அவருடைய தியாகத்துல நாம் நல்ல வாழ்வை வாழுறோம். ஒருவேளை நம்ம இருப்போம், நம்ம பிள்ளைகள் எங்கேயாவது வெளிநாட்டுல இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஆனா நம்ம இங்க உழைச்சு அந்த பிள்ளைகளுக்காக பாடுபடுவோம். நம்முடைய தியாகத்துல நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமா இருக்குதோ அதே போல இயேசுடைய தியாகத்துல நாம் உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கிறோம். அல்லேலூயா. அதை எப்பவுமே மறக்கூடாது. அவருடைய தியாகம் தான் நம்ம வெற்றி பெறும். இப்ப டாக்டருக்கு படிக்கிறாங்க, 4.5 வருஷம் டாக்டருக்கு படிக்கிறாங்க, 1 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இந்த 4.5 வருஷம் தூங்குறது இல்லை, சாப்பிடுறது இல்லை, அப்படியாப்பட்ட படிப்பு எல்லாத்தையும் போய் ட்ரைனிங் பண்றாங்க. என்னெல்லாம் பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு
வெளியில வரும்போது வெற்றி உள்ள டாக்டராக அவங்க மாறுறாங்க. இவர்கிட்ட போனா சுகமாயிடுது அப்படின்னா அந்த 4.5 வருஷம் 5.5 வருஷம் பட்ட பாடும் பிரயாசமோ அவர்கள் நல்ல டாக்டராக உலகத்துக்கு வெளிப்படுகிறார். அப்ப அவங்களுடைய தியாகம். அப்ப ஆண்டவர் நமக்காக அவர் தியாகம் பண்ணி நம்மள உலகத்துல இருக்கும்போது நாமும் நல்ல மனுஷர்களாய் உலகத்துல வாழ அது நமக்கு பிரயோஜனமா. அதுதான் சொன்னார், என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்போ அவர் நடுவுல உலாவுறார், வாசம் பண்றார். அவர் வாசம் பண்ணாலே அற்புதம் தான். கூடவே வருகிறார், கூடவே நடக்கிறார், கூடவே வேலை செய்யறார், கூடவே சுமக்கிறார். முடியாத பட்சத்தில் தோல் மேல சுமக்கிறார். முடியாத பட்சத்துல இரவுல நல்ல பாதையை உண்டாக்குறார், பகல்ல நல்ல வெளிச்சத்தை உண்டாக்குறார். நல்ல ஒரு காரியத்தை உண்டாக்கி நம்மளை வெற்றி உள்ள பாதைக்கு அவர் நடத்துகிறார். அவதான் நாம அவரை பிடிச்சுக்கணுமே தவிர எப்ப பார்த்தாலும் அவர் கண்ணு இல்லையா, அவருக்கு மூக்கு இல்லையா, அது இல்லையா, என் கஷ்டம் அவருக்கு தெரியாதா, அவர் என்ன கடவுள், அவர் என்னத்துக்கு கடவுள், அவங்களுக்கு தான் கடவுளா, இது மாதிரி எல்லாம் நீங்க பேசும்போது எந்த ஒரு வெற்றியும் நமக்கு எப்போதுமே வருவதே கிடையாது. என்னோடு இருக்கிற என் தேவன் வெற்றி உள்ளவர் என்று சொன்னியானா, நடந்தியானா, அறிக்கையிட்டியானா, உன்னோடு கூட நடப்பா, உனக்கு நன்மையான காரியத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால்தான் பக்தன் கூட சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் கைவிடுவதில்லை, ஒரு நாளும் உன்னை விட மாட்டேன். நீயா விட்டுட்டு போனேன்னா தான், மற்றபடி நான் ஒரு நாள் உன்னை கைவிட, எல்லா நேரத்திலையும் உன்னை கரம் பிடிச்சுக்கிட்டே நடக்கிறது உனக்கு தெரியாது. சில நேரம் தாய் அதாவது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அழுவாங்க பாருங்களேன், அணைச்சிக்கிட்டே இருப்பாங்க, கீழே விட மாட்டாங்க. இந்த பிள்ளை கீழே விட்டாக்க அழுவோம். அப்போ கூடவே இருக்கிறாங்க போல ஆண்டவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். நம்ம அறிந்து கொள்ள, கஷ்டம் வரும்போது இன்னும் பக்கத்துல இருப்பார், வேதனை வரும்போது இன்னும் பக்கத்துல இருப்பார். இவ்வளவு கேட்கலாம், எதுக்கு அந்த வேதனை, எதுக்கு அவர் அது கொடுக்குறாரு, ஒரு நோக்கம் இல்லாம தரமாட்டார். அவரு ஒன்னும் சோதிக்கிறவர் இல்லை, பிசாசு சோதிக்கிறான். அதுல வெற்றி பெறுவதற்கான வழியை தான் நமக்கு வச்சிருப்பார். அதுதாங்க சொல்றார், நான் உன் நடுவில் வாசம் பண்ணி உங்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு ஒரு 3 காரியத்தை நான் பேசுறேன். இது நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையை படிச்சேன் வேதத்துல, அதை ஒரு 4 பைபிள்ல தியானம் பண்ணா அது வேற வேற விதமா வருது. அதுல ஒரு 3 காரியம் சொல்லுகிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிற. ஏசாயா 41 17வது வசனம் கொஞ்சம் பாருங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவருடைய நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை என்ன செய்ய மாட்டேன். இத வாசித்த இன்னொரு பைபிள் எல்லாம் வாசிக்கும் போது அதுல சொல்றாரு, இங்க அழகா பேசுறார், தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னா, இன்னொரு வேதத்துல அதாவது தாழ்மை அப்படின்னு ஒரு பைபிள்லயும், இன்னொரு பைபிள்ல செபிக்கிறவன் என்று ஒரு பைபிள்லயும், இன்னொரு இடத்துல தேடுகிறவன் என்று சொல்லப்படுகிறார். அப்ப இதுல என்ன சொல்றாரு, சிறுமையும் எளிமையுமானவர்கள், தாழ்மையானவர்கள். இது வெளியில வேஷம் இல்லை, ஏதோ வெள்ளையா போட்டுக்கிட்டு. ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம். ஆரம்பத்தில் ஒரு வீட்டுக்கு போவேன் ஜெபம் பண்றதுக்கா, அந்த ஐயா நல்லா இவ்வளவு உயரம் இருப்பாரு என்னோட, அவரு அப்படியே ஓடி வந்து பாஸ்டர் அப்படின்னு உட்காந்துக்குவாரு பக்கத்துல. நான் சேர்ல உட்காந்து கீழே, என்ன வேணும் சொல்லு, எல்லாத்தையும் வைப்பேன். நான் வெளியில போன உடனே கேட்பாரு, நான் இல்லாதப்ப அடிக்கடிக்கு வராரா இந்த ஆளு அப்படின்னு கேட்பாரு. ஏண்டி நான் இல்லாதப்ப வந்துட்டு போறாரா, இல்ல நான் இருக்கும்போது தான் வராரா? அதனால போயிட்டு போனா உட்காந்து அப்படி வெளிவேஷம். ஆண்டவர் சொல்றா, சிறுமையும் எளிமையானவர்கள், தாழ்மையானவர்கள். அல்லேலூயா. அடுத்த காரியம் சொல்றா, தண்ணீரை தேடி அப்படின்னா தேடுகிற ஒரு அனுபவம். அந்த ஆசீர்வாதம் உலகத்துல எல்லாமே இருக்கிற, நாம் தேடும் போது நமக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். அதாவது தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது அப்படின்னா அவர்கள் தேடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இன்னொரு வேதத்துல அப்படியே பட்டவர்த்தனமா அது எழுதுகிறாங்க. அது கிடையாமல் அப்படின்னா தேடி அவர்கள் ஜெபித்து கிடைக்காமல் வரலும் போது நான் என்ன பண்றேன், செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை என்ன செய்ய மாட்டேன், கைவிடாதிருப்பேன். அப்ப 3 காரியம் சொல்றார். ஒன்னு தாழ்மையானவர்கள், இன்னொன்னு ஜெபிக்கிறவர்கள், 3வது தேடுகிறவர்கள். நம்மளை கைவிட மாட்டேன் அப்படின்னா ஒரு நிபந்தனை இல்லாம எந்த ஒரு காரியமும் பைபிள்ல கிடையாது. எல்லா இடத்துலுமே நீங்க வறட்சியா இருக்கிறீங்க, அது தீரணும் அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு கொடுக்கணும். நீங்க நினைப்பீங்க நானே கஷ்டத்துல இருக்கிறேன், நான் எப்படி நீங்க கொடுத்து பாருங்க, உன் வறட்சியை தேவன் மாற்றுவார்.
அல்லேலூயா. நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க, நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உனக்காக காரியத்தை செய்வார். நானே கஷ்டத்துல இருக்கிறேன், நான் போய் ஜெபம் பண்ணதான் தெரியுமா? கடவுளுக்கு கண்ணு இல்லையா? இல்லைங்க, நீ ஜெபித்து பாரு, கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அதானே சொன்னார், 3 காரியம். மத்தேயு 7:7 என்ன சொன்னார்? இது ஒரு கீவேர்டு, மறக்கவே முடியாதுங்க. என்ன சொன்னார்? பைபிள் பார்த்து தானே சொல்லணும். என்ன சொன்னாருங்க? தேடுங்கள், என்ன சொல்றாருங்க? கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். ஆண்டவர் சொன்னாரு, என்ன பண்ணாரு? 3 காரியம் சொன்னார்ல 7:7. கேளுங்கள், அதுக்கப்புறம் தேடுங்கள், அதுக்கப்புறம் தட்டுங்கள். 3 காரியம் இருக்குதா? இந்த 3 காரியம் அடிப்படை தான் உலகத்துல இருக்கிற அத்தனை வேதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஆண்டவர் மெயினா அதை சொல்லிட்டு போயிட்டார். முதல்ல தேடு, எல்லா இடத்துலயும் இருக்கும். உனக்கான ஆசீர்வாதம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும், கண்டிப்பா தேடிப்பார். ஆராய்ச்சியாளர் இன்னும் தேடுறான், ஆராய்ச்சியாளர் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறான். அதை பார்த்து படிக்கிற பிள்ளைகள் இன்னும் தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. வானத்துல தேடுறாங்க, பூமியில தேடுறாங்க, சூரியன்ல தேடுறாங்க, நட்சத்திரங்கள் தேடுறாங்க, நிலவுல தேடுறாங்க, இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறான். தண்ணி இருக்குதுன்றா, மலை இருக்குதுன்றா, ராசிகள் இருக்குதுன்றா, அதுக்கப்புறம் அங்க எரிமலை இருக்குதுன்றா, அங்க இந்த பூமியில இருக்கிற தண்ணீர் விட அதிகமான தண்ணீர் இருக்குதுன்றா, நிலவுல தேடிக்கிட்டே இருக்கிறான். நமக்கான ஆசீர்வாதம் எங்கே ஒரு இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உற்சாகமா இருந்தாதான் பிரசங்கம் வரும். அல்லேலூயா. நீங்க அப்படியே சீக்கிரம் முடியா, பெரிக்கடுகார மூடிடுறான் அப்படின்ற மாதிரியே இருக்குது. தேடுங்கள், முதல்ல சொல்றார் கேளு. 2வது தேடு, கேட்க சொல்றார். உன் தேவை என்ன? எந்த காரியத்துக்கும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் போல, அதாவது தானா கிடைக்காது. கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியம் தான் ஒரு ஆசீர்வாதமான காரியமா இருக்கும். நம்ம கேட்காமலே பெற்றுக்கொள்றதுன்னா அது ஏதோ வரும். சில நேரத்துல நம்ம சாப்பிட்டுட்டு போடுற ஒரு விதை பக்கத்துல போய் அது எங்கேயோ பின்னாடி விழுந்து அது ஒரு மரமா இருக்கும். அது கேளாம, நம்ம நடாம, நம்ம பிரயாசப்படாம, நம்ம தண்ணி ஊத்தாம அதுவே வளர்கிறது. அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஆனா நாம் பிரயாசப்பட்டு எடுக்கிறோம் பாருங்க, அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே போல நம்ம வேலை செய்யறோமே, அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நாம உழைத்து சம்பாதிக்கிறோமே, அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு கேளுங்கள். அப்ப 2வது சொல்றாரு தேடுங்கள். 3வது சொல்றாரு தட்டுங்கள். எல்லா காரியத்திலும் கொஞ்சம் தட்டு, திறக்கும். நீ தட்ட மாட்டேன்ற, தட்டு, உனக்கு வாசல் திறக்கும், உனக்கு வழி திறக்கும், உனக்கு பாதை திறக்கும், உனக்கு வேலை திறக்கும், உனக்கு வியாபாரம் திறக்கும், உனக்கு மன வாழ்க்கை திறக்கும். உன் பிள்ளைகளுடைய சந்ததிக்கு நிச்சயமாய் பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அவர் திறப்பார். தட்டு, அது மூடி வச்சுக்கிற வாசல நீ திறக்கணும். அப்ப இந்த 3 அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கிறது. ஏன்னா நம்ம செய்ய மாட்டோம். இப்ப இந்த 3 காரியம் தான் நான் சொல்ல போறேன். இப்ப இந்த 3மே உலகத்துல இருக்கு. வெற்றி உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிற. அப்போ ஒரு நிபந்தனை இல்லாம உலகத்துல எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. வேலைக்கு போனா சம்பளம், கல்லூரிக்கு போனாலும் பள்ளிக்கு போனாலும் படிச்சாதான் பாஸ் பண்ணணும். போவாதே நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நாம சொல்லுவோம். உலகத்துல கிராமங்கள்ல சொல்லுவான், எப்பா அவன் நாட்டு வைக்கலுப்பா. ஆமா அப்படின்னா அவன் எதுவுமே படிச்சிருக்க மாட்டான். அவன் பேச்சு 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 அந்த கிராமத்திலே ஒரு வக்கீல் மாதிரி ஆயிடுவான். அவன் சொல்லுவான், அவன் நாட்டு வைக்கலுப்பா, கை நாட்டு. ஆனா அவன் பேசுறதுக்கு நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னுவான். அது போலதான் இருப்போம். ஆனா படிச்சேன்னா வெற்றி, வேலை செஞ்சேன்னா சம்பளம், வியாபாரம் பண்ணா அதாவது நமக்கு பொருளாதாரம் அதிகமாகும், நாம வளர்ச்சிக்கு போறதுக்கு வரத்துக்கு சாப்பிட்டா எல்லாம் நம்முடைய ஆரோக்கியமா இருக்கும். அதே போல ஆண்டவர் சொல்றார், நிபந்தனை இல்லாம ஒரு ஆசீர்வாதமும் உலகத்துல இல்லை. அல்லேலூயா. நிபந்தனை இருந்தாதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் அதான் சொல்றாரு. 3 காரியம் சொல்றார். தாழ்மையானவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தேடுகிறவர்கள். அப்பேற்பட்டவர்களை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நாம எதுவுமே செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு தெரியாதா என் கஷ்டம்? ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். அவர் கம்மன் தான் இருப்பாரு. அவர் தான் சொல்லிட்டாரு, நீ செய்யும் போது நான் கூட வரேன், நீ எதுவுமே செய்யலன்னா நான் வேடிக்கை தான் பார்ப்பேன். நீ நல்லவனாவே இருக்க, ஆனா நல்லவனா இருந்தா கூட நீ கேளு, நீ ஜெபம் பண்ணு, நீ என்ன ஆராதனை செய்ய, நீ எனக்கு கொடு. அவர் ஒன்றும் பெரிய மாளிகை எல்லாம் மேல ஊதல கட்டி வச்சுட்டு நம்ம எல்லாம் வாங்கணும் அப்படி இல்லை. நீ எனக்கு கொடுக்கும்போது நான் ரெட்டிப்பா எடுக்கிறேன். அவர் அப்பத்தை எடுத்தார். அவர் என்ன பண்ணாரா? உங்களுக்கு சிம்பிள் வேர்ட்ஸ். அவர் அப்பத்தை எடுத்தார். அவர் என்ன பண்ணார்? அதை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் என்ன செய்தார்? விட்டார். 4வது என்ன பண்ணார்? கொடுத்தார். நல்ல கவனிங்க. நீ முதல்ல அவருடைய கரத்துல அர்ப்பணிக்கும் போது அதை எடுத்து, நீ கொடுக்கிற காணிக்கை அதை எடுத்து
அதை என்ன செய்யறாரு? ஆசீர்வதித்து அதை உடைத்து உனக்கு மாத்திரம் இல்ல, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இந்த தேசத்துக்கும் சேர்த்து அதை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விதைய போட்டா அது முளைக்கணும். ஒரே ஒரு விதை, ஆனா 50 நெல்மணியை கொடுக்கும், 50 கோதுமையை கொடுக்கும். ஒரு கோதுமை நட்டுட்டோம்னா 50 வரும். அதுல ஒரு வேர்க்கடலை பருப்பு கீழே உள்ள பூனிட்டோம்னா அந்த வேர்க்கடலை செடி இழுக்கும் போது அந்த வேர்க்கடலை 1/2 கிலோ வேர்க்கடலை இருக்கும். நல்ல கவனிங்க. ஒன்றை கொடுக்கும் போது அது 100ஆக மாற்றுவதற்கு தேவனுடைய வேலை. நிபந்தனை இல்லாம எந்த ஆசீர்வாதமும் வர்றதில்லை. அப்ப முதலாவது காரியம் சொல்றார், நான் கைவிட மாட்டேன். எப்ப கைவிட மாட்டேன்? இந்த 3 காரியம். ஒன்று, தாழ்மையானவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தேடுகிறவர். முதல் காரியம் சொல்றேன் பாருங்க, தாழ்மையானவர்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம், கொஞ்சம் வேகமா போறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் என்ன சொல்றாரு பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் ஒரு சம்பவத்தை சொல்றாரு பாருங்க. 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் இருக்குதா இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். அழகா பேசுறாரு. என்ன சொல்றாருங்க? நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமாவார்கள் என்று சொன்னதை நீ கேட்ட போது உன்னுடைய இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். தாழ்மை. அல்லேலூயா. ராஜாவுக்கு ஒரு வார்த்தை வருகிற, எசேக்கியா ராஜா, ஐயா நீ வீட்டை காரியத்தை ஒழுங்குபடுத்தி இன்னைக்கு ராத்திரி என்னோட வந்துருவ. தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போறார், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திருப்பா, நீ வாழ்ந்தது போதும். சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய காரியம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா நம்மளை இந்த உலகத்துல ஆண்டவர் வைக்க மாட்டார், அவர் ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆனா சில நேரத்துல குறைவுகள் இருக்கும்போது நம்ம இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்றா, உன் காரியம் முடிஞ்சு போச்சுப்பா, நீ ஒழுங்குபடுத்திட்டு நாளைக்கு வந்துருவ அப்படின்னா, இவன் அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு நல்ல காரியத்தை பாருங்க. இந்த காரியத்தில் நடக்கிறது 15ஆம் அதிகாரத்துல. அதாவது இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு உடனே இங்க நடக்கிற சம்பவம் என்ன? இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்துல அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அதாவது இந்த காரியத்தை கேட்ட உடனே இந்த சம்பவங்கள் வருகிறது. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சுவர் ஓரமாய் நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுல முன்னாடி போகணும். இப்போ நிறைய முதல் ராஜாக்கள்லயும் ஏசாயா 20ஆம் அதிகாரத்திலையும் இதை குறித்து நிறைய சம்பவங்களை சொல்லுவார். அப்போ அவன் அரண்மனையில உட்கார்ந்து இருந்தாலும் அவன் ராஜாங்கத்தை விட்டு அவனுடைய அந்த 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 அவனுடைய சேரெல்லாம் விட்டு கீழே இறங்கி சோர்புறமாய் திரும்பி உட்கார்ந்து அவன் கண்ணீரோடு கூட அழுது ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது நடக்கிற சம்பவம் தான் இந்த வார்த்தை. அவர் சொல்றார் 20ஆவதுல, அவர் சொல்றார், ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்களண்டையிலே சேர்த்து கொள்வேன், நீ சமாதானத்தோடு உன் கல்லறையிலே சேர்வாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் என்ன செய்யறதில்ல, காண்பது இல்லை. அவ என்ன சொல்றாரு? தாழ்மையானவர்கள். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவரை நோக்கி அழுத போது அவனை ஆண்டவர் மாற்றினார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில எப்போதுமே கொஞ்சம் தாழ்மை இருக்கணும். வெளிவேஷமெல்லாம் போட வேண்டாம். எப்போதுமே அவருக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பாக்குறார், நான் போற பாதையை பாக்குறார், நான் சாப்பிடுறத பாக்குறார், நான் பேசுற பாக்குறார், நான் செய்யற வேலையை பாக்குறார். ஒழுங்கா செய்யறனா, உண்மையா செய்யறனா, ஏமாத்துறனா, பொய் சொல்றேனா, இல்ல ஓப்பி அடிக்கிறனா, என்ன பண்றேன், இப்போ அவர் பார்க்கிறார். தாழ்மை. எப்போதும் ஆளை பார்த்த உடனே தாழ்மை இல்லை, என்றைக்குமே இருதயத்துல தாழ்மையான மனுஷனா இருந்தா அவர் சொல்றார், உன்னை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். சங்கீதம் 138:6 என்ன சொல்றார் பாருங்க. சங்கீதம் 138:6 வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் யாரா இருக்கிறாருங்க? கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து என்ன செய்யறாரு? யாரையுமே மேல இருந்து பார்க்கிறார். அவர் உயர்ந்தவர், பெரியவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கின ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் சொல்றார், அவர் உயர்ந்தவரா இருந்தோம் தாழ்மை உள்ள மனுஷனை
நோக்கி பார்க்கிறார். அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த 19வது வசனத்துல, அதாவது சொன்னதை நீ கேட்டு உன் இருதயம் என்ன ஆயிடுச்சா? இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை என்ன பண்ண கேட்டுட்டேன். நல்ல கவனிக்கணும். நம்முடைய தாழ்மை எப்போதுமே வெற்றியே தருமே தவிர ஒருபோதும் தோல்வியை தருவது இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் அவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி, எல்லாம் கரெக்டு தான், எல்லாம் கரெக்டு தான். அவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி, எல்லாமே அவரவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு பங்கு வீதம் இருக்கிற அந்த வீதத்துக்குள்ளதான் எல்லாருமே நடக்கிறோம். அதுக்கு மீறி ஒன்றும் நடக்கிறது இல்லை. அந்த வீதம் எவ்வளவு, அதுதான் நமக்கு ஆசீர்வாதமா வந்து சேரும். ஆனா நம்முடைய தாழ்மையை அவர் பார்க்கிறார். உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை உள்ளவர்களை அவர் என்ன பண்றாராங்க? கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் உயர்ந்தவர், பெரியவர். ஆனா நம்முடைய தாழ்மையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானோர் தூரத்திலிருந்து அறிகிறார். நீதிமொழிகள்ல ஒரு வார்த்தை இருக்குது 15:33 அந்த வார்த்தையை அழகா பேசுவார் சாலமோன். வாசி பாருங்க, நீதிமொழிகள் 15:33 வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், என்ன சொல்றாங்க? எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானா அவன் ஞானம் உள்ளவனாய் மாறிடுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது என்னது? நீ மேன்மை அடையணும் அப்படின்னா தாழ்மைப்படு. யாக்கோபுல 4:10 சொல்லுவாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாரு? உயர்த்துவார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மேன்மை அடையணும்னா அதுக்கு உதாரத்துவம், அதற்கு கிரியை ஒன்னே ஒண்ணுதான். நீ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையோடு காரியத்தை செய்யும் போது உயர்வு. எசேக்கியா ராஜாக்கு அது வந்தது. ஆமா, உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு ஒண்ணு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அவனை உயர்த்தினார், அவனுக்கு மறுபடியும் வாழ்வு கொடுத்தார், அவனை ராஜாவா வச்சார். அவனை கொண்டு மறுபடியும் 15 ஆண்டுகள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக வச்சார். பிரியமானவர்களே, அப்ப நம்ம வாழ்க்கையில நாம் எப்போதுமே தாழ்மையாய் இருக்கிற வாழ்க்கை அனுபவம் நிச்சயமாய் வெற்றியை தருமே தவிர தோல்வி அது ஒருபோதும் தருவதே இல்லை. தாழ்மை ரொம்ப அவசியம். அது வெளியில தெரியாது, இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் தாவீது சொல்றார், அடிக்கடிக்கு நீங்க ஆதி ஆகமத்துல இருந்து அப்படியே வச்சுட்டே வந்தீங்கன்னா, நீங்க தாவீது 1 சாமுவேல் ஆரம்பிக்கும் போது வெளிப்படுத்தல் வரையிலும் ஆபிரகாமும் கூட வருவார், யோபு கூட வருவார், சாமுவேல் கூட வருவார், அதுக்கு அடுத்தபடியா தாவீதும் கூடவே வருவார். அங்கங்க பேசுவார். என் தாசனாகிய தாவீதை போல இவன் இருதயம் இல்லை, என் தாசனாகிய தாவீதை போல இவன் மனம் இல்லை, என் தாசனாகிய அவனுடைய தாழ்மை போல அவனுடைய குமாரன் இல்லை சொல்லிக்கிட்டே வருவார். அப்போ இந்த கண்ணு தெரியாத அப்ப கூட தாவீதுக்காக அவ்வளவு பிரயாசப்பட்டார் ஆண்டவர். ஏன்? அவன் ரொம்ப தாழ்மையானவன். ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட தாழ்மையா விழுந்து அப்படியே ஆண்டவருடைய கரத்துல சொல்லி, நான் பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு கேட்கக்கூடிய ஆண்டவர் சொல்றாரு, மேன்மைக்கு முன்னானது என்னதான் இருக்குதா? தாழ்மை. மேன்மை அடையணும் அப்படின்னா எவனை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அவர் இப்படி பேசுறாரு, இப்படி பேச, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆண்டவரே, பாவியா இருக்கிற என் மேல கொஞ்சம் என்ன வரும்? பாவியா இருக்கிற என் மேல கொஞ்சம் என்ன வரும்? வசனம் தெரியலையா? பாவியா இருக்கிற என் மேல எப்படி வரும்? கிருபையாயிரும். அல்லேலூயா. அவர் சொல்றார், இந்த பாவியா இருக்கிற என் மேல கொஞ்சம் என்ன வரும்? கிருபையாயிரும். நான் அவனை மோசம் பார்க்கல, நான் அவனுக்கு விரோதமா பேசல, நான் அவனை எதையும் பண்ணல, அவன் எனக்கு ஏதாவது பண்ணிட்டா அது நீங்க பாத்துங்க, இந்த பாவின் மேல கொஞ்சம் கிருபையாயிரும். என்னை காப்பாத்துங்க, என்னை ரட்சிங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை பராமரிங்க, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி பாருங்க. உன்னை ஆண்டவர் எப்பவுமே வெற்றி உள்ள பாதையா நடத்துவார். அல்லேலூயா. கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு நான் அவன் பேசின மாதிரியே பேசுவேன், நான் அவன் நடந்த மாதிரியே நடப்பேன், நான் அவனை விட மாட்டேன். நான் யாரு தெரியுமா? என் கோத்துரம் என்ன, கொலை என்ன, உன் என்ன. ஆண்டவரும் பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருப்பார். நல்லா தான் பேசுற மகளே, மகனே, எல்லாம் பேசுப்பா அப்படின்னு தான் உட்கார்ந்து இருப்பார். தவிர ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நமக்காக யுத்தம் பண்ணவர் அவர் தான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தாழ்மையானவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுவதே. அது எப்படி காட்டுறார்? இயேசு பிறக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 52வது வசனம் இருக்குதா பாருங்க. இயேசு பிறக்கும் போது அந்த வார்த்தை பேசுறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 52வது வசனம் இருக்குதா பாருங்க. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்கள் அவர் என்ன உயர்த்தினார். பலவான்கள் எனக்கு எல்லாம் தெரியுன்றவங்களை எல்லாம் தள்ளி தாழ்மையானவர்களை அப்படியே உயர்ந்த ஸ்தானம். காட்டுல இருக்கிறவனை கூட தேவனால உயர்த்த முடியும். நாட்டுல இருக்கிறவனையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியுங்க? அந்த வசனம் அழகா பேசு. இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிங்க,
51 என்ன சொல்றார்? தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் அவர் செய்கிறாராம். தம்முடைய அதாவது சரீர ஆரோக்கியத்தினால, புயத்தினால அப்படின்னா ஆரோக்கியத்தினால, கரத்தினால அவர் பராக்கிரமம் செய்கிறார். இருதய சிந்தையில் அகந்த உள்ளவர்களை என்ன பண்றாரு? எங்க இருக்குது தாழ்மை? ட்ரெஸ்லயா? எங்க இருக்குதுங்க? இருதயத்துல. இது இல்லை, இது போட்டுக்கலாம். காங்கிரஸ்காரர் போடுவாங்க, திமுக காரர் போடுவான், திமுக காரர் போடுவான். இப்ப ஆட்சி செய்யறாரு, அவர் கூட போட்டுக்கிறார். இது யாருனாலும் போட்டுக்கலாம், இது அல்ல. அதுக்காக வெள்ளை போடக்கூடாது, போடுங்க. ஆண்டவர் நமக்காக உலகத்துல கலர் கலரா படைச்சு வச்சுக்கிறார், அதையும் போடுங்க. சாலமோன் ராஜாவை பத்தி சொல்லும் போது 6ஆம் அதிகாரம் மத்தேயுல சொல்லுவாரு, இந்த தேசத்தில் இருக்கிற அந்த கலர், இந்த பூக்கள் சாலமோன் கூட இதுவரையில் அணியாத ஒரு காரியம் அப்படின்னுவா. அவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேன் நானு அப்படின்னு சொல்ற. அப்போ தம்முடைய புயத்தினால பராக்கிரமம் செய்தார். எப்படி? இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களாயிருக்கிறவர்களை சிதறடிக்கிறார். 52 வரும்போது என்ன சொன்னாருங்க? 52 என்ன சொல்றாரு? பலவான்களை ஆசனங்கண்டு என்ன செய்யறாரு? சிதறடித்து தள்ளு, தாழ்மை உள்ளவர்களை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது இஸ்ரவேலை நான் எப்படி கைவிடாது இருப்புன்னா, எப்போ எதிர்த்து பேசி குறை பேசி அவருடைய சவங்கள் எல்லாம் வனாந்திரத்தில் விழுந்ததாக வேதம் சொல்லுகிறார். யார் போனா பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு? அவருடைய சந்ததி போனது. 2 ஆண்களை தவிர அவருடைய சந்ததி போனது. 2 குடும்பங்களை தவிர அவருடைய சந்ததி தான் போய் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போன. மீது அத்தனை ஆண்களுடைய சடலமோ வனாந்திரத்திலேயே மாண்டு போயிட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, பலவான்களை ஆசனங்களை தள்ளி இருதயத்தில் அவர்களை மடங்கடித்து தாழ்மையானவளை உயர்த்துகிற காரியம். அதனால்தான் சொன்னார், இஸ்ரவேலை நான் கைவிடவே மாட்டேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்ல, அதாவது நான் உங்கள் நடுவில் உலாவி உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? கைவிடாது இருப்பேன். முதல் காரியம் தாழ்மையானவர்கள், மிக மிக முக்கியமான தாழ்மையாயிரு. எப்பவுமே யாரை பத்தி ஏன் குறை பேசுற? அவங்க ஏன் அந்த அதாவது அந்த வனாந்திரத்துல சடலமெல்லாம் விழுந்தது? எப்பவும் கடவுளை குறை சொல்றான், எப்பவும் ஊழியக்கார குறை சொல்றான், எப்பவும் மற்றவங்களை குறை சொல்றான், எப்ப அடுத்தவனை குறை சொல்றான். எப்ப பார்த்தாலும் குறை பேசி அவர்கள் விழுந்தார்கள். ஆனா உயர்வுக்கு வழி ஒன்றே ஒன்றுதான், அது தேவனுடைய ஆசீர்வாதமான காரியம். அல்லேலூயா. நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். 2வது பாருங்க, 2வது காரியம் அவர் சொன்னாரு, நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்களை கைவிடாது இருப்பேன். 2வது ஜெபிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னொரு வேதத்துல அழகா அப்படி ஜெபம் பண்றவங்க தான், அதாவது தேடுறாங்க அப்படின்றத விட ஜெபிக்கிறவர்கள். அந்த வசனம் அழகா பேசும் இல்லையா? அதுல 17வது வசனத்துல என்ன சொன்னோம்? அதாவது ஏசாயா 41:17 என்ன சொன்னோம்? கொஞ்சம் ஒரு தூரம் ஆசீர்வாத என்ன சொல்றாரு பாருங்க. சிறுமையும் எளிமையானவர்களை அது கிடையாமல் அவருடைய நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு என்ன செய்யறேன்? வரலும் போது அப்படின்னா, அதாவது தண்ணீர் கிடையாமல் வேதனைப்படும் போது இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஜெபிக்கிறார். இப்ப வாசிங்க 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. அதாவது இப்ப வாசமே எசேக்கியா ராஜா அவருடைய மகனுக்கு என்ன நடந்தது பார்க்கலாமே. 2 நாளாகமும் 33:12வது வசனம் இருக்குதா பாருங்க. இப்படி அவன் என்ன செய்யறானாங்க? நெருக்கப்படுகையில தேவனாகிய கர்த்தரை நோக்கி அழகா பேசுறார், கெஞ்சி தன்னுடைய பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை என்ன செய்தானாங்க? தாழ்மைப்படுத்தினான். எசேக்கியாவும் தாழ்மைப்படுத்தினார், அவருடைய மகனும் தாழ்மைப்படுத்தினார். இப்ப இங்க நடக்கிற சம்பவம் என்ன? அவர் அழகா சொல்றாரு, நெருக்கப்படுகையில தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, அதாவது ஜெபித்து, அவர் சொல்ற தன் பிதாக்கள் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறான், வெறுமை ஆகிட்டான். ஜெபம் ரொம்ப அவசியம். எல்லா நேரத்திலும் உதவும், எல்லா இடத்திலையும் உதவும், எல்லா காலத்திலும் உதவும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் உதவும், எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாக்குறது ஜெபம். நாம நினைச்சுக்கிறோம் நான் ஜெபம் பண்றேன், இல்லைங்க, காலம் வரும். இன்னைக்கு ஜெபித்திருக்கலாம், அடுத்த வாரம் ஆசீர்வாதம்.
இன்னைக்கு ஜெபித்திருக்கலாம், அடுத்த மாசம் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஜெபிச்சிருக்கலாம், அடுத்த வருஷம் ஆசீர்வாதம். இன்னைக்கே வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு விதையை போடுறோம் பூமியில, அது ஒரே நாள்ல வர்றது இல்லைல்ல. அது 2 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, 7 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது ஒரு செடியாக நிக்கிறதுக்கு. அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறோம் இல்ல. அப்ப சொல்றாரு, ஜெபம் இன்றைக்கு மாத்திரம் இல்ல, அது என்றைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னா, விண்ணப்பம் பண்ணல அப்படின்னா கேட்கலன்னு அர்த்தம். கேட்கிறான் நெருக்கப்படுகையில என்ன நடக்கிறது? அங்க மேல எல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா, அதாவது 9வது வசனம், அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதா எருசலேமின் குடிகள் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனேசே அவர்களை வழி தப்பி போக. இன்னைக்கு நம்ம வழி தப்பி போறதுக்கு வழி செய்யறோம். நம்மளால முடியல, நம்ம பிள்ளைகளை சர்ச்சுக்கு அனுப்புறது இல்லை. என்னால முடியல, நீங்க சர்ச்செல்லாம் போவாத, உன்னை யார் கூட்டின்னு வருவா? இது பைபிள்லே இல்லாத கதை. எனக்கு முடியல, மனைவி பார்த்து சொல்லு, நீ கோயிலுக்கெல்லாம் பார்த்து வரல, இங்க உட்காந்து எனக்கு சோறா. மனைவி பார்த்து சொல்ற காரியம் மாதிரி புருஷனை பார்த்து சொல்ற, எனக்கே முடியல, நீ நாங்க போய் சுற்றி வர போற, நீங்க உட்காந்து. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதாவது எப்படி சொல்றான், அதாவது மனேசா பொல்லாப்புக்கு நேராக அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். அதனால நெருக்கம். ஆண்டவர் இன்னொருத்தகிட்ட வித்து போட்டார், போ இந்த ராஜா கிட்ட முன்னாடி இரு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோதனை எப்போ வரும்? ஆண்டவர் கொடுக்கறது இல்லை, அவர் ஒதுங்கிறார், இன்னொருத்த உள்ள வந்துடுறான். அவர் ஒதுங்குறார் நம்ம விட்டு. இவன் சரியா இல்ல, இவன் ஒன்னும் சரிப்பட மாட்டான், இவன் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, வியாபாரம் பண்றதுக்கு ஆள் இல்லை, இவனை வச்சு வேலை வாங்க முடியாது, இவனை வச்சு இந்த கட்டடம் கட்ட முடியாது, இவனை வச்சு ஒண்ணுமே இல்லை. அதனால அவர் ஒதுங்குறாரு, இன்னொரு ஆளு உள்ள வர்றான். இவர் எப்போ ஒதுங்குவார்? உலகத்துல ஒரு பழமொழி கூட இதை வச்சுதான் சொன்னா, அண்ணன் எப்போ சாக போறான், தென்னை எப்போ காலி அவனு கேட்பான்ல, அது மாதிரி இவனை பார்த்துட்டு இருப்பான். இவன் விட்டானா பரவாயில்ல, கொஞ்சம் போட்டும், நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி. இவரு ஆண்டவர் ஒதுங்கணும் உடனே அடுத்த ஆள் உள்ள வரான், பரவாயில்ல கடவுளே போயிட்டார், நம்ம உள்ள போவோம், நம்ம பார்த்துக்குவோம். வேத தலைவுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்குது. ஒருத்தருக்கு பிசாசு ஓட்டுறாரு ஆண்டவர், அது அவனை விட்டு போகுது, ஊரெல்லாம் சுத்துது, கால் வைக்க இடம் தேடுது, எங்கேயுமே அதுக்கு சரியான இடம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுல ஒரு ஆளுகிறான், மறுபடியும் சுத்தி சுத்தி வருது. நான் விட்டு வந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அழகா சுத்தம் பண்ணி மொழிகி பெருக்கி அழகா இருக்கிறத பார்த்தோன்னா அதுக்கு ஒரே சந்தோஷம். நாம குடியிருந்த வீடா இது, இவன் இருந்துலான்னு இருந்தோம், இவன் சரியத்தில் தான் நாம இருந்தோம், இப்ப இன்னும் அழகா இருக்குது, இருதயம் பரிசுத்தமா இருக்குது, வீடு அழகா இருக்குது, இது போது நம்ம உண்டியா இருந்தா நல்லா இருக்கு. போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவி என்ன செய்தான் அழைத்து வந்து அந்த வீட்டுல குடியிருக்குது. அவன் முன்னிலும் அவனுடைய பின்னிலும் எப்படி இருக்குதா? மிகவும் கேடு உள்ளதா. ஒரு பிசாசு இருந்தாலே பெரிய கஷ்டம், 7 பிசாசு இருந்தா இது போய் வெளியில இருந்து வரும்போது இங்க ஆள் இல்ல. இங்க இருக்க வேண்டிய ஆள் யாரு? இந்த வீட்டுக்குள்ள யாரு? வசனம் ஒண்ணு போட்டு வச்சிருப்போம். என்ன போட்டிருப்போம்? இயேசு. இயேசு இந்த வீட்டுக்கு தலைவர். வசனம் பார்த்துனே இருக்க. மேல மனைவி சொல்லும், நீ என்ன பெருசா கீச்சு விட்டியா, நான் இல்லைன்னா நீ செல்லுவியா? மனைவி சொல்றான், புருஷன் சொல்றா, நான் இல்லைன்னா நீ என்ன பெருசா கீச்சிருவியா? நீ நானும் சண்டை போட்டு. ஏசு சொல்றார், நான் தாண்டா வீட்டுக்கு தலைவர். வசனம் அழகா சொல்லி இருக்கோம், நான் தான் வீட்டுன்னு தலைவர். இப்ப சண்டை போடுறது யாரு? நான் பெரியவனா நீ பெரியவனா? ஏசுனா சொல்ற, நீங்க 2 பேர்ல யாரு பெரியவனு எனக்கே தெரியலடா. உங்களை 2 பேரும் உருவாக்கணும் நான் தான், உங்க 2 பேர்ல ஒன்னா சேர்த்தவன நான் தான், உங்களை புருஷன மனைவியா மாத்தணும்னு நான் தான், உங்களுக்கு பிள்ளைகள் கொடுத்தவன நான் தான், பேர பிள்ளைகளை கொடுத்தவன. ஆனா நீங்க 2 பேரும் சொல்ற, நீ பெரியவனா நான் பெரியவனா? அப்ப எதுக்குடா அந்த வசனம்? அல்லேலூயா. அழகா சொல்லுதா. அப்ப இயேசு வீட்டின் தலைவர்னா அவருக்கு முதலிடம் கூட அவர் பார்த்துக்குவார். மகளே பயப்படாத, மனைவி பார்த்து சொல்லு, பயப்படாதம்மா, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஜெபம் பண்ணுவோம், வேலை செய்வோம், வியாபாரம் பண்ணுவோம். இந்த வருஷம் வியாபாரம் அதிகமா இருக்கு, வேலையில் இன்னும் ஆசீர்வாதம் வரும், நல்லா ஜெபிப்போம், ஆலயத்துக்கு போவோம், கொடுப்போம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அமிர்தா சொல்லு, உங்களுக்கு சொல்ல தெரியல. அல்லேலூயா. உண்மைதானங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆண்டவரை தேடு. நம்ம என்ன, ஆமா உனக்கு வந்த வியாதிக்கு நீ எப்போ போயிருக்கணும், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா வியாதி போகாது. நம்மளே நாம மட்டும் தட்டுறோம். அப்போ தாழ்மைப்படுகிறான் யாரு? மனேசா ராஜா தாழ்மைப்படுகிறா. சங்கீதம் 65:2 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 65:2 மனப்பாடமான வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே இருக்குதா? என்ன சொல்ற? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரை யார் இடத்துல வருவார்கள்? மாம்சமான யார் இடத்துல வருவார்கள்? நம்ம படைச்சவரிடத்துல நாம போனா நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா.
நாம அங்க போறோம், முன்சாமி கிட்ட போறோம், கன்சாமி கிட்ட போறோம், அந்த எம்எல்ஏ தெரியும், இவரு தெரியும், எனக்கு அவர் தெரியும், இவர்கிட்ட சுத்துறோம். ஆனா இவரை விட்டுறோம். ஆனா பேரு ஏசி வீட்டுன்னு தலைவர். ஒண்ணும் இல்லை, ஒரு குடும்ப ஜபம் இல்லை, ஒரு தனி ஜபம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு அன்றாடம் நாம வாச மாதிரி மனைவி வாசுதா, புருஷன் கேட்கணும், புருஷனை கேட்கணும் பைபிள் வாசித்தீங்களா, 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை கேட்கணும், இன்னைக்கு பைபிள் வாசித்தியம்மா, பிள்ளைய பார்த்துக்க, தம்பி பைபிள் வாசியா, சோறு வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம், சோறு செஞ்சு போடுறோம், கறி மீன் அதெல்லாம் அப்புறம், இன்னைக்கு ஆன்மாவுக்கான காரியத்தை செய்தியா? அல்லேலூயா. நம்ம கேட்கறதே இல்லை, நம்மளும் வாசிக்கிறதே, நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. வேத வசனம் உன்னை ஒரு நாள் ஏமாத்தாது. அல்லேலூயா. அது உயர்ந்த இடத்துக்கு போக சொல்ற, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல என்ன செய்வார்கள்? வருவார்கள். இந்த ஜெபம் எங்க கொண்டு போகுது? மத்தேயு 6:6 சீக்கிரம் வாசிங்க. தாழ்மையா இருந்தானே, மேலக்கிறவன் அதாவது தாழ்மைப்பட்டான், கீழக்கிறவன் ஜெபித்தான். எப்படி பாருங்க, மத்தேயு 6:6 இருக்குதா பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும் போது அந்த அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்த கதவை கொஞ்சம் பூட்டு, அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய்ய? விண்ணப்பம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு கை தட்டுமா? எல்லாரும் அல்லேலூயா. யாருங்க கண்ணுக்கே தெரியல, கதவை சாத்து. ஏன்? தேவையற்ற ரகசியம் வெளியே போக கூடாது, தேவையற்ற பிரச்சனை உள்ள வரக்கூடாது. உன் கதவை சாத்தி தனியா அப்பாவோடு போராடு, அப்பாவோடு பேசு, அப்பாவோடு ஆராதனை, அப்பாவோடு பிரைஸ் பண்ணு, அப்பாவோட எல்லாத்தையும் செய். சும்மா கதவு தந்துட்டு போறவங்க வரவங்களாம் பலிச்சு இருக்காது. ஏக்கா எப்படிங்கிற? ஏக்கா நேத்து வந்தியா? ஆமா நேத்து நான் இல்ல. மறுபடியும் கதவு சாத்தி சோதரம் இன்னொருத்தர் யார் நான் கதவு தட்டும் போது, ஏக்கா என்ன வேணும்? கொஞ்சம் காபி தூள் வேணும். அப்படியா? இந்த வாங்கி எப்படினாலும் வாங்கி திருப்பி வா, போய் வரும். உன் ஜபத்தை கெடுக்கிறதுக்குனே கொஞ்சம் கதவை சாத்து. வெளி பிரச்சனை உள்ள வர வேண்டாம். இங்க இருக்கிற ஜெபிக்கிற கண்ணீர் வெளியில போக வேண்டாம். அது அந்த ரகத்துல பார்க்கிற பிதாவை நோக்கி இருக்கட்டும். கதவை பூட்டு, உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இப்ப எப்படி வருதா ஆசீர்வாதம்? அந்த வசனத்துல எப்படி வருதாங்க? எப்படி வருதாங்க? எக்கா இது செத்து போயிடும் நினைச்சுமே, இதுவா இப்படி பேசுது? ஐயோ, நம்மளை பார்த்து சொல்லுவான், அழிஞ்சு போடுவான் ஒழிஞ்சு போடுவான்னு நினைச்சுமே, ஊரை விட்டே காலி பண்ணிடுவான்னு நினைச்சுமே. இவரா என்னப்பா இது? ஆண்டவர் சொல்றார், வெளியரங்கமா எல்லாரும் பார்க்கும்படிதான் உன்னை உயர்த்துவார் தவிர ரகசியமா வச்சு பொத்தி உன்னை நான் ஆசீர்வச்சுக்கிறேன் பாரு மகளே, பாரு மகனே, இப்படி எல்லாம் சொல்ல மாட்டார். வெளியரங்கமாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளியரங்க எல்லாரும் பார்க்கும்படியாக தேவன் உன்னை ஆசீர்வதிப்பா. சும்மா ரகசியமா எல்லாம் கிடையாது. இது ஜெபம். எங்கனால வேலை செய், எப்போ வேலை செய். சரி, அதுக்கு என்ன பதில் வந்தது? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் கொஞ்சம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அது என்ன வந்தது பாருங்க. கர்த்தர் நீ எழுந்து எங்க போ சொல்றாரு? நேர் தெருவு எனப்பட்ட உங்க வீட்டு விலாசம் தெரியாதா? இல்லைங்க, உங்க வீட்டு விலாசம் ஏசுனாருக்கு தெரியுமா தெரியாதா? இங்க காட்டுறாரு பாருங்க. ஒரு ஆளை கூப்பிட்டு நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ. யூதாவின் பட்டணம் அப்படின்னு ஒரு பட்டணம் திருவத்தூருக்கு அடுத்தது 800 பட்டணம் வச்சுக்குவோம். யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் என்ன பேரு? சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை கொஞ்சம் என்ன பண்ணு, தேடு. அவன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? நீ என்ன பண்றன்னு கூட ஆண்டவருக்கு தெரியுங்க. அல்லேலூயா. நீ நினைச்சுக்கிற கர்த்தருக்கு சோத்திரம், நான் கண்டுக்குவா போறார். நீ என்ன பண்ற? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இவ்வளவு பேர் வரல, என்ன பண்றாங்க எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் விடுப்பா ஆண்டவருக்கு தெரியும். இல்ல, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எவ்வளவு வாங்குற, எவ்வளவு வீண் செலவு பண்ற, எவ்வளவு உண்மையா செலவு பண்ற, எவ்வளவு குடும்பத்துக்கு கொடுக்குற, எவ்வளவு சபை கொடுக்குற, எவ்வளவு வெளியில கொடுக்குற, எவ்வளவு ஏமாத்துற, ஆண்டவரை எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சொல்றார், இப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப நீ என்ன பண்றன்னு கூட ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே நம்மளை ஏமாத்த மாட்டார். இப்போ மேல தாழ்மையானவன் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னா, கீழே ஜெபிக்கிறவன் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு இந்த அதிகாரங்கள்லாம் நீங்க 2 நாளா 33 எல்லாம் நீங்க வீட்டுல போய்
கொஞ்சம் உட்காந்து நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படிலாம் நன்மை வந்ததுன்றது நிச்சயமா அதுல பார்க்கலாம். அது மிக ஆசீர்வாதமாய் காணப்படும். அதிலே சொல்றார் 13 அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு என்ன செய்தாரா? இறங்கி அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனேசா அறிவித்தான். நல்லா கவனிக்கணும். ஒண்ணு, நான் கைவிட மாட்டேன் அப்படின்னா சும்மா ஊரவே சுத்திக்கிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்க. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில கொஞ்சமால சின்சியரா இருக்கணும். இங்க கூட வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, ஆராதிக்கிறவங்க, இந்த சர்ச்சு வேலை செய்யறவங்க கொஞ்சம் ஆகல சின்சியரா, நாளைக்கு நான் பாடணும் ஆண்டவரே, நாளைக்கு நான் வாசிக்கணும் ஆண்டவரே, நாளைக்கு நான் வேதம் வாசிக்கணும் ஆண்டவரே, நான் நாளைக்கு ஆராதனைக்கு போன ஆண்டவரே, என்னோட பேசுங்கன்னு கொஞ்சம் ஆகிலும் நீங்க ஜெபித்தாதான் கர்த்தர் உன்னோட பேசுவார். சும்மா காலையில வரைக்கும் சுத்திட்டு அப்படியே வந்து உட்காந்து ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யல அப்படின்னா எதுவும் செய்ய மாட்டார். ஒருவன் தாழ்மைப்பட்டான், அவன் ராஜ்யத்தை தேவன் உயர்த்தினார், அவன் ஆயுளை உயர்த்தினார். 2வது ஜெபித்தான், அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து மறுபடியும் எருசலேமுக்கு போக கிருபை செய்தார். 3வது 5 நிமிஷம் 3வது தேடுபவன். வாசிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம், தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. தானியேலோ வென்றான் அறிந்த போது பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையோ தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. 3வது தேடுபவன் தினந்தோறும். இப்போ தானியேலுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு விரோதம் தான் இந்த காரியம் நடக்குது. ஒரு சிலை வச்சாங்க, இதை வணங்கணுன்றாங்க, வணங்க சொல்றாங்க, இவன் வணங்க மாட்டேன்றான். இப்ப போய் மறுபடியும் பிரார்த்தனை பண்றாங்க. என்ன பண்றாங்க? ராஜாவே நீ வச்சு சிலையை வணங்கல, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன சொல்லுது சாஸ்திரம் அப்படின்னு கேட்கறான். அவங்க சொல்றாங்க, சட்ட புத்தகத்தை பார்த்து ஒருவன் செய்யலனா அவனை கை கால் கட்டி சிங்க கேப்பில போடு அப்படின்னு சொல்லுது. சரி பரவாயில்ல, தூக்கி போடு. பத்திரத்தை கையை போட்டான் ராஜா, தன் முத்திர மோதத்துல ஷாட்னு அடிச்சான். தூக்கி போடு யார் அப்படின்னு. இவனுக்கு தானியேலுன்னு தெரியாது. தூக்கி போடு அப்படின்ட்டான். இப்ப தானியேலுக்கு தெரியுது நமக்கு விரோதமா பத்திரம் வச்சுட்டாங்க. பங்காளிகள என்ன பாவம் பண்ண, என்ன பண்ணிட்டா, இவன் என்ன பண்ணிட்டா, கர்த்தர் ஏன் கை விட்டாரு, கர்த்தர் கண்ணுக்குதா, ஐயோ அவர் என்ன மோசமான தேவன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை தானே ஆராதிச்சேன், இந்த செலை வாண்டா, நான் உண்மை தேடுவேன்னு சொன்னேன்ல, இந்த கடவுள் ஏன் என்னை கை விட்டாரு அப்படிலாம் கேட்கல. அவன் அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. இந்த பத்திரத்தை கையெழுத்திட்டது போது அறிந்த போது முதல் காரியம் சொல்றா, தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேலறையில என்ன செய்யறா, எருசலேமுக்கு. இப்போ நாம கிழக்கு பக்கத்துல இருக்குன்னா மெக்கா மேல இருக்குது. முஸ்லிமி மசூதி நீ பாத்தீங்கன்னா கிழக்கு இருந்து மேற்கு தொழுகிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன சட்டம், தெற்குக்கிறவன் வடக்கு நோக்கணும், வடக்குக்கிறவன் தெற்கு நோக்கணும், மேற்கிறவன் கிழக்கு நோக்கணும். மையம் எருசலேம். உலகத்தினுடைய மையம் இன்னைக்கு எருசலேம் தான். பக்கத்துல எகிப்து இருக்குது, சிரியா இருக்குது, ஜோர்டான் இருக்குது, காசா இருக்குது, இன்னும் லெபனான், எல்லாமே அங்கதான் இருக்குது. ஈரான், ஈராக் மொத்தமே அதுக்கு மையத்தில் இருக்குது அந்த எருசலேம். அவர் சொல்றார், எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகள், அந்த வசனம் அழகா என்ன சொல்லுதுங்க, எருசலேமுக்கு நேராக பலகணிகள்லாம் ஜன்னலை என்ன செய்யறான், திறந்து அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. அவன் முன்னாடி அவன் ஏற்கனவே ட்ரைனிங் இருக்கிறான்ல, பயிற்சியில் இருக்கிறான்ல. முட்டி போடுனா இப்ப நம்ம எல்லாரும் முட்டி போடுறதுக்கு பதிலா அப்படியே தலை கவுந்துக்கிறோம். முட்டி என்ன செய்யல, முட்டி என்ன செய்யலமா, முட்டி என்ன பண்ணல, இல்ல நிக்கல. முட்டில என்ன இல்ல, சத்து இல்ல. இந்த முட்டில இருக்கிற மஜ்ஜை ஸ்ட்ராங்கா இல்ல, இது வளவளான்னு இருக்குது. முட்டி போட்டு உடனே ஐயோ இவருக்கு வேற வேலையே இல்ல, ஆமா என்ன போய் முட்டி போட்டுட்டாரு. இவர் சொல்றாரு, அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிறான். எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு, அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணா, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணினான். அப்போ ஜெபிக்கிறவன்
முதல்ல. ரெண்டாவது தாழ்மை உள்ள. மூணாவது தேடுபவர். கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். இந்த தானியேலை குறித்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். இவன் சாதாரண நாள் இல்லை. இதே தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அவ்வளவுதான், முடிச்சுறேன் சீக்கிரம். தானியேல் 9:3 என்ன சொல்றார்? நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினால விண்ணப்பங்களினால தேட என் முகத்தை அவருக்கு நேராக என்ன செய்யறேன்? உனக்குள்ள தனி ஜபம் தேவை, தனி உபவாச ஜபம் தேவை. உன் மனைவியோடு செய்யலாம், குடும்பத்தோடு செய்யலாம். ஆனா தனி ஒரு ஜபம் தேவை, தனி ஒரு உபவாசம் தேவை. நான் சொல்றான், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்தேன். இப்ப பாருங்க, அதுலயே 23வது வசனம் வாசிங்க. அதே 9ஆம் அதிகாரம் 23 என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன், அதெல்லாம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன ஆயிட்டது? வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசன. நீ எப்ப முட்டி போட்டியோ, நீ மிகவும் பிரியமானவன், எதுக்கும் கலங்காதவன், எதுக்கும் அசராதவன், எப்பவும் கடவுளை தேடுறவன், எல்லாத்துக்கும் தெய்வத்துக்கு முன் வைக்கிறவன், அவருக்கு முன்னுதாரணமா இருக்கிறவன், அவரை முதன்மைப்படுத்துறவன், நீ வேண்டிக் கொள்ளும் போது கட்டளை என்ன ஆயிடுச்சுங்க? பரலோகத்துல பாஸ் ஆயிடுச்சு. நீ எப்ப முட்டி போட்டு பிதாவே என் காரியத்தை பாரும் அப்படின்னு சொன்ன உடனே கட்டளை ரெடி ஆகுது. தேவதூதர் ஏறுறவன் இறங்குறவன் போறானே, ஆதி ஆந்தில வாசிக்கிறோம் இல்ல, இப்ப தேவதூதர் இறங்குறான், தானியேலுக்காக கொண்டு வரான் ஜபத்தை பதில. நல்லா கவனிங்க. இப்ப நம்ம எப்பவும் ஜெபிக்கிறவளா இருக்கும், தினம் நீ ஜெபிக்கிறவனா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, தினந்தோறும் காலையிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் முக்காடு போடலையோ, வாயை கழுவுற வாழை கழுவலையோ, அல்லது வாய் கொப்பளிக்கிறியோ, டீ குடிக்கலையோ, ஒரு முட்டையை போட்டு இயேசுவே இன்றைக்கு ஆசீர்வாதி என் குடும்பத்தை, என் மனைவியை, என் புருஷனை, என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை, என் வருமானத்தை, என் கையின் பிரயாசங்களை, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆசீர்வாத. அதுக்கப்புறம் நேரம் இருந்தா என் சபையை, என் ஊழியக்காரனை, என் தேசத்தை, என் பட்டணத்தை, என் தெருவை, என் மந்திரிகளை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே போகுது. ஜெபம் இல்லைன்னா நீ எதுவுமே இல்லாத ஆள் மாதிரி ஆகுது. கிறிஸ்தவனுக்கு ஆதாரமே முதல்ல என்னதுங்க? ஜெபம். அல்லேலூயா. பாதுகாப்பும் அரணும் ஜெபம், வெற்றியும் அதாவது வல்லமையும் கொண்டு வர்றது ஜெபம், கிருபைகளையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றது ஜெபம், உச்சிடங்களும் பரிமளங்களையும் கொண்டு வருவது ஜெபம். அது உன்னை கொண்டு வந்து தேடின்னு வரும். நீங்க ஜெபத்தா ஆண்டவர் வாசலை திறந்தா அது ஓடி வரும், உன் வாசலுக்கு வந்து நிற்கும். அதான் போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் கூட சொன்னேனே, நீதியை அவனுக்காக விதைத்தார், நீதியை விதைக்கிறார். இவன் போகும்போது அது அவனை பிடிச்சுக்குது, ஆசீர்வாதம். நீதி விதைக்கலன்னா நீ எப்படியும் பாவியா தான் இருப்ப. நீதியை விதைக்கிறார் உனக்காக. நீ போகும்போது அங்க ஒரு பொண்ணு கிடைக்குது, நீ போகும்போது ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும், நீ போகும்போது அங்க ஒரு பிள்ளை பிறகு, நீ போகும்போது அங்க உச்சிதம், நீ போகும்போது உனக்கு ஒரு வேலை, உனக்கு ஒரு வியாபாரம். ஆனா நீ ஜெபமே பண்ண மாட்டேன்னா இப்படியேதான் சுத்தினா, அப்புறம் ஆண்டவர் விட்டாரான்னு எப்படி விட மாட்டாரு? சரி, கடைசியா ஒரு வாசம், தானியேல் 10-12 வாசம். தானியேலுடைய வேலையை தான் பார்க்கும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, இவ சொல்றாரு, தானியேலே நீ பயப்படாதே. இந்த தேவதூதன் சொல்ற காரியத்தை மறுபடியும் பேசுற. தானியேலே நீ பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கோ உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தம் நான் மறுபடியும் வந்திருக்கிறேன். இந்த அதிகாரத்தில் நீங்க வீட்டில் வசீங்கன்னா காலதாமதம் வரும், 27 நாள் பொது தான் வருவான். அதுக்கு நடுவில் சண்டை வரும். தேவதூதர்கள் ஆகாயத்தில் சண்டை போடுறாங்க. காபிரியேல் வரா, மிகாவேல் வரா, சண்டைக்கார தூதன் ஒருத்த வரா, பதில் கீழே கொண்டு வர முடியாதபடி சண்டை போடுறான். அவனை ஜெயித்து, காபிரியேலும் மிகாவேலும் ஜெயித்து இந்த ஆசீர்வாதத்தை தானியேல் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு 27 நாள் ஆயிடும். அதுக்குள்ள நாம மாறிடுவோம். நான் பெரிய கடவுள், நான் பெரிய பாஸ்டர், நான் பெரிய இவர் மோசக்கார ஆளு, இதெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆசீர்வாதத்தை இழந்துக்கிடுவோம். ஆனா அவன் காத்துனுகிறான், வருகிறது. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தின அந்த ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வரதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. பொறுமை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நான் உன்னை கைவிட மாட்டேன். யார? முதலாவது தாழ்மை உள்ள இருதயத்துல எப்பவுமே தாழ்மையா இருங்க.
இவர் என்ன பெரிய ஆளு அப்படியெல்லாம் சொல்ல. உள்ள வந்தியா எல்லாருக்கும் சோத்திரம் பண்ணு, பெரியவங்களோ சின்னவங்களோ. தம்பி சோத்திரம் நல்லா இருக்கிறியான்னு கேளு, தங்கச்சி சோத்திரம் நல்லா இருக்கிறியான்னு கேளு. நாக்கு சோத்திரம் பண்றேன், நான் யாரு அவளுக்கு முன்னாடியே பிறந்தேன்னா பின்னாடி. இந்த கதையெல்லாம் பண்ணாது. இருதயத்துல தாழ்மையா. முகமதியில ஒரு குரான்ல ஒரு காரியம் இருக்கு. இதை நான் சர்ச்சைக்கு வரும்போது குரானையும் வாசித்திருக்கிறேன், பகவத்கீதையும் வாசித்திருக்கிறேன். குரான்ல ஒரு காரியம் இருக்கிற, அது பைபிள் இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா 2 பேரும் போறாங்க, மசூதிக்கு வராங்க, போறாங்க, எதிர்படுறாங்க. ஒருத்தர் இப்படி திருப்பின்னு போடுறான், ஒருத்தர் ஏன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், எவன் ஒருவன் முதல்ல சலாம் அலேக்குன்னு சொல்றானோ அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவானா. அண்ணன் சொல்றான் தம்பி சொல்லட்டும் சொர்க்கத்துக்கு போகட்டும். தம்பி சொல்றான் அண்ணன் சொல்லட்டும் முதல்ல சொர்க்கத்துக்கு போகட்டும். 2 பேருமே சொல்லல அப்படின்னா 2 பேருமே நரகத்துக்கு தான் போகும். பைபிள் சொல்றார் ரோமர்ல 12ஆம் அதிகாரத்துல, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் முந்தி என்ன செய்யுங்க, கனம். அவன் சோத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி நீ சோத்திரம் பண்ணு. உள்ள வரும்போது சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர், எப்படிக்கிற அண்ணா, நல்லா இருக்கிறியா? நான் யாராகும், நான் என்ன கோத்திரமாக்கும், நான் எவ்வளவு படிப்பா, நான் யான் சோத்திரம். சோத்திரம் பண்ணு, தாழ்மை, நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ. அல்லேலூயா. ஆனா நமக்கு அது மறல. நான் யாரு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ நரகத்துக்கு தானே போவ, அப்படித்தானே சொல்லுது. அது சொல்றார் ஒருவருக்கு ஒருவர் முந்தி கனம் பண்ணுங்கள், ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய் இருங்கள். 14 காரியம் இருக்கிறது அந்த ரோமர்ல. ஒரு ஒரு அதிகாரத்திலேயே அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். 12ஆம் அதிகாரத்துல அப்படியே வாசிட்டு போனா அப்படியே நீ குறிப்பெடுத்துக்கிட்டே வரலாம், ஒன்று நம்பர் போட்டுனே வரலாம். இப்படி எல்லாம் இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. முடிச்சிடுறேன். பிரியமானவர்களே, உன்னை கைவிடாத இருப்பேன். யார? தாழ்மை. எப்போதும் தாழ்மையார். வேட்டி மேலம் பண்ணாத. அவன் யார் இவ யார் கேட்காத. எந்த ஊழியக்காரனை பாக்குற ரோட்ல யாருன்னா தெரிஞ்சுக்கலாம், சோதரையா நல்லா இருக்கிறீங்க போயினேர், அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாது. எந்த ஊழியக்காரனும் சோத்திரம் பண்ணு. ஆனா அவர் ரொம்ப உள்ள சேர்த்துக்கிட்டானா தான் பிரச்சனை வரும். அடிக்கடிக்கு வர ஆரம்பிப்பார். அப்ப அடிக்கடிக்கு அவருக்கு உங்களுக்கு சலிப்பு வந்துடும். அப்ப சோத்திரம் பண்ணிட்டு போயினார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல காரியம்னா கூப்பிடு, கெட்ட காரியம்னா ஐயா எங்க வீட்டுல ஒரு சாவுங்க ஐயா, எங்க அம்மா எங்க பாட்டி அது கரெக்ட். ஒருவேளை கல்யாணம் பரவாயில்ல ஐயா, என் பிள்ளை ஆசீர்வாதியும், அதுவும் கரெக்ட். ஆனா எப்போதும் அவருக்கு ஒண்ணு கம்யூனிகேஷன் இருந்துச்சுனாங்க வேற விதமா ஆயிடும். இது இயற்கை. இங்க சொல்ற அப்போ தாழ்மை. 2வது ஜெபிக்கிறவன். ஜெபம் ரொம்ப அவசியம். எப்பவும் ஜெபம் பண்ணு, யாரை பத்தி கவலைப்படாத. உன் வீட்டுக்காக, உனக்காக, உன் வேலைக்காக, வியாபாரத்துக்காக, சபைக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளை வெற்றிக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. அது உன்னை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ எத்தனை பேருக்கு லெட்டர் எல்லாம் எழுதி போட்டு ஜெபம் பண்றோம் பதில் வரும். மெதவர ஜெபம் பண்ணாரா இல்ல, எல்லா லெட்டரும் ஒரு 1000 லெட்டர் ஒன்னா குவிச்சு போட்டு சோதரம் ஆசீர்வாதி. எந்த லெட்டர் உனக்கு இருக்குது அவருக்கே தெரியாது. ஆனா நீ ஜெபம், உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். 3வது தேடு. தேடு, தினம் ஆண்டவரை தேடு. பைபிள் வாசி தேடு, தனி ஜெபம் பண்ணு தேடு, சபையில என்ன ஜெபம் நடக்குது தேடு, குடும்ப ஜெபம் வச்சு தேடு. ஒருவேளை உட்கார்ந்து இருக்கும்போது டிவில எதனா பாக்குற, போன்ல எதனா பாக்குற, தேடு. என்ன பேசுற, அந்த ஆளு என்ன பேசுற, இந்த ஊழியக்காரர் என்ன பேசுற, இந்த பாட்டு எப்படி சொல்லு, இந்த பாட்டுடைய கருத்து என்ன, தேடு. சாட்சி யாருன்னா சொல்றாங்க தேடு, இது கரெக்டா இருக்குதா, இந்த சாட்சி உண்மையாவா, இது மூலியமா நன்மைனா தேடு. அவர் அடிக்கடிக்கு தேடு, அவர் முகத்தோடு கூட தேடு, பிரசன்னத்தை வச்சுக்க, வெற்றி உனக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், உங்களை நான் என்ன செய்ய மாட்டேங்க, கைவிடவே மாட்டேன். கைவிட மாட்டார். நம்ம எல்லா பொல்லாப்பும் வச்சுக்கிட்டு என்ன கைவிட்டார்னு கைவிதான் விட்டுருவார். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், யாரையுமே குறை பேசாத, என்றைக்குமே குறை பேசாத. அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு பழி வாங்குவதும் பதில் செய்வதும் நானே செய்வேன் அவர் சொல்லிட்டார். நம்மள பேசுறவங்கள சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அவர் நினைப்பார், என் மகளை அவன் தேவையில்லாத பேசிட்டான், என் மகன் அவன் தேவையில்லாத பேசிட்டேன், மனதில் வச்சுக்குவார். எங்க நடக்குது தெரியுமா? சவுல் வரும்போது நடக்குது. மோசை கொண்டு போறான் இஸ்ரவேல் ஜனங்களே, அமலேக்க வழி விட மாட்டேன்றா. இப்ப சுத்தி வைக்கிறார் ஆண்டவர். 9 நாள் பிரயாணத்தை 40 நாள் ஆகிறார். அமலேக்க வழி விட மாட்டேன்றான், தண்ணி கொடுக்க மாட்டேன்றா, பாதை தர மாட்டேன்றா. ஆண்டவருக்கு மிகுந்த கோபம். ஜனங்களை கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாம் பாதியில் இறந்தாம், முடிஞ்சாம், போனா கானானுக்கு போயிட்டான். மோசே போய், மோசேக்கு அடுத்தபடியாக இப்போ அடுத்த ஆள் வராரு, யோசுவா வராரு,
அதாவது நியாயாதிபதிகள் வருகிறது, அதுக்கு அடுத்தபடி சாமுவேல் வராரு, சாமுவேலுக்கு அடுத்தபடியாக தாவீது வராரு, தாவீதுக்கு முன்னாடி சவுல் வரார், சவுல் ராஜாவாகிறார். அவர் சொல்றார், என் மனதில் ஒரு காரியம் இருக்கிறது, என் ஜனங்களை வழிவிடாதபடிக்கு தடை செய்த அமிலேக்கனை இப்பொழுது நீ வெற்றி கொள்ளணும். எத்தனை வருஷம், எத்தனை தலைமுறை. பெரியமார்களே, இயேசு உன்னை சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீ நினைச்சுக்கிற அவன் என்ன திட்டான், அவன் என்ன சாபம் கொடுத்துட்டான், அவன் என்ன பண்ணிட்டான், அவர் மனசுல வச்சிருப்பார். நீ அவருக்கேற்ற பிள்ளையாய் வாழும்போது, அந்த காலம் வரும்போது சவுலுகிட்ட சொல்றார், அவன் நிமித்தம் இன்றைக்கு நீ அமிலேக்கனை வெற்றி கொள்ளும். ஒரு ஆடு மாடு ஒன்றை கூட நீர் விடுகிற நாய் கூட இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் நீ வெற்றி கொள்ளணும் சவுலுக்கு சொல்றார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், பக்கத்தில் இவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு விரோதமாய், மூஞ்ச பாக்குறீங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆனா நீ தாழ்மையாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இரு, ஆண்டவரை தினம் தேடிக்கிட்டு இரு, வெற்றி உனது. கை தட்டுவோம், எழுந்திருப்போம் எல்லாரும். நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னேன். வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி, கிருபை கூட தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.